புதுச்சேரி சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாராயணசாமி துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை நடைபெற்ற சட்டப்பேரவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்து ஆட்சி அமைக்க நாராயணசாமி உரிமை கோரினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றார். இன்று மாலை டெல்லி சென்று சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து அமைச்சரவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் அமைச்சரவை பட்டியல் ஆளுநர் கிரண்பேடியிடம் வழங்கப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் என்னை பரிந்துரை செய்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்ன அந்த கடிதத்தையும், மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த கடிதத்தையும், நான் என்னை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையான கடிதத்தையும் துணைநிலை ஆளுநர் இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கிற சமயத்தில் யார் யார் அமைச்சர்களாக அமைச்சரவையில் வருவார்கள் என்பது சம்பந்தமாக எங்களுடைய மேலிடத்திலே அன்னை சோனியா காந்தியிடையும் மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களிடம் நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவரிடமும் கலந்து பேசி நாங்கள் யார் யார் அமைச்சர்கள் என்பது சம்பந்தமாக இன்னொரு கடிதம் கொண்டு வந்து கொடுப்போம். அதற்கு பிறகு பதவி பிரமாணம்